அம்மா என்ன கிழங்கு அலசியாவதா? ஆமாம். பாருங்க எவ்வளோ பொடிசாக இருக்குன்னு. இப்போ கிழங்கு அரைச்சி வச்சதை ஊற்றிடுவோம் அதில் சட்டியில். எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்களா. பார்க்குறதே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இந்த கலர் வந்தோன்னா இறக்கிட வேண்டியதாங்க. அம்மா ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிற? மல்லிக்கிழங்கு களி தான் கிண்ட போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம். பாருங்கள், கேவூரில் தாங்க நான் பண்ணி பார்த்துருக்கேன் களி. இது வந்துங்க மல்லிக்கிழங்கு வந்து சைனாவாக மாறிட்டாங்க அம்மா. போய் அரைச்சி கிண்டி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. அம்மா ஓ, இதுக்கு சைடிஷ் என்னம்மா? மீன் குழம்பு. மீன் குழம்பா? ஆமாம். செம்மையாக இருக்கும். ஆமாம். அதெல்லாம் இல்லாமல் காலையில் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம், எப்படி வரும்னு தெரியல. ஆமாம். அம்மா ஓ, இப்போ போய் கிழங்கு அரிஞ்சிருமா? அரிஞ்சிட்டு அலசிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி கிண்டிடுவோம். வாம்மா, இப்போ ரெடி பண்ண கிளம்பிட்டாங்க. கிழங்கு அரிஞ்சு எடுத்துப்போம். அம்மா ஓ, என்ன கிழங்கு இவ்வளோ பெருசுக்கு இருக்கா? ஆமாம், நல்லா பெரிய பெரிய கிழங்கா இருக்குது. ஆமாங்க, இந்த மாதிரி கிழங்கு போட்டால் தாங்க களி ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு கிழங்கு. இது என்ன பொடிசா அரியணுமா? ஆமாம், பொடிசா மிக்சியில் அரைக்கிறோம்ல, ஆ ஆ அதனால் பெருசாக அரிஞ்சுப்போம். வரும். இதோட ஓ, என்ன கிழங்கு அரிஞ்சு முடிஞ்சிட்டா? அரிஞ்சாச்சு. அலசியாவதா? ஆமாம். இங்கே பாருங்க, இந்த பொடிசாவே அரிஞ்சிருக்குங்க. நல்லா அலசிட்டு போய் மிக்சியில் கொடுத்து அரைச்சிட வேண்டியதுதான். ஆமாம். அம்மா ஓ, என்ன கிழங்கு அலசி முடிச்சிட்டா? முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னா மிக்சியில் கொடுத்து அரைக்க போகிறாங்க. பொடிசாக போட்டால் தாங்க நல்லது அரைக்கிறதுக்கு. போதுமா? போதும். மூடிட வேண்டியதான். இதோட மூடிட வேண்டியதுதான். இப்போ இங்கே பாருங்கள், கிழங்க போய் நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் நல்லா. இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியை போட்டு கிண்டிடுவோம். சட்டியை போட்டுருவோம். இப்போ கிழங்கு அரைச்சி வச்சதை ஊற்றிடுவோம் அதில் சட்டியில். இப்போ உப்பு போட்டுப்போம். அம்மா ஓ, என்ன களி வந்துடுச்சா இல்லையா? கிண்டிக்கிட்டே இருக்கேன். ஆமாங்க, அந்த பாருங்க, இந்த ஸ்டேஜில் சீக்கிரமே வந்துடும் போதுங்க. நம்ம வந்துங்க இது அடுப்புலேயும் பண்ணலாம், சிலிண்டர்லேயும் பண்ணலாங்க. அது என்ன வெயிலாக இருக்குது ஓவராக. ஆமாம், அதனால தான் இதை வச்சுக்கணும். பார்க்கறதுக்கு தயிர் மாதிரியே இருக்குமா? ஆமாம். இது ஒரு கலர் வருங்க, கலர் வந்தோன்னு நிறுத்திட வேண்டியதாங்க. அம்மா ஓ, களி ஸ்டேஜுக்கு வந்துட்டா இல்லையா? வந்துட்டு இங்கே பாருங்க,
என்னம்மா லப்பர் பந்து மாரி இருக்கு. ஆமாம். இப்போ தாங்க அந்த கலர் வருதுங்க. இந்த மாதிரி தாங்க வரும். பார்க்குறதுக்கு மைதா மாவு மாரி தாம்மா இருக்கு. ஆமாம். இது வந்துங்க சைனா ஃபுட்டு. சைனாவில் தான் இந்தமாரி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அம்மா ஓ களி ரெடி ஆகிட்டா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்களா. பார்க்குறதே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இந்த கலர் வந்தோன்னா இறக்கிட வேண்டியதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வந்துங்க ஒரு மீன் குழம்புல வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருந்துச்சா, இப்போ ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் களி. அம்மா அப்படியே தூக்குமா. அங்கே பாருங்க எப்படி வருது பாருங்க. இதாங்க அம்மா ஓ களி ரெடி ஆகிட்டா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ லப்பர் மாதிரியே இருக்குங்க. அம்மா ஆமாம். ஓ இதுக்கு சைடிஷ் மீன் குழம்பா? மீன் குழம்பு. இங்கே பாருங்க பாருங்க நல்லா மீன் வச்சா அது அப்படியே இது சாப்பிடுமா. நல்லா மேலே அப்படியே சலிக்க ஊற்றணுங்க குழம்பு. சாப்பிடுமா. இங்கே பாரு எப்படிம்மா இருக்கு? நல்லாயிருக்கு. நல்லா இருக்கேன். ஆமாங்க. இதுக்கு வந்து ரொம்ப செலவுலாம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளை வச்சே இது சமைச்சிடலாங்க. இதுக்கு தேவை ஒரே ஒரு மல்லிக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். ஆமாம்.